இந்த வீடியோவில் ரெண்டு இது பார்க்க போகிறோம். காம்போசிஷன் ஆஃப் குட் பிரிக்னு ஒரு டாபிக், நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்னு ரெண்டு பார்க்குறோம். சரிங்களா, அந்த வீடியோவில் பார்த்துக்குங்க. காம்போசிஷன் ஆஃப் எப்படி பார்த்தாங்க ஒரு இல்லைன்னா எனக்கு இந்த ரெண்டு லைனாக சொல்லுவீங்க. டாபிக் வந்துட்டு பிரிக்ஸில் வந்துட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் உள்ள மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிலிக்கா, நெக்ஸ்ட் ஒன் அலுமினா, நெக்ஸ்ட் ஒன் லைம், நெக்ஸ்ட் அயன் ஆக்சைடு, next one magnesium, ஞாபகம் வச்சுக்கிறது ஃபஸ்ட் லெட்டரோட எழுதிக்கணும். ஃபஸ்ட் லெட்டரோட வச்சுக்கிங்க ஈஸியாக இருக்கும். SALIM, SALIM இன்க்ரீடியன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா காம்போசிஷன் கேட்டாங்க. இன்க்ரீடியன்ட் கேட்டிருந்தாலும் ஒரே மீனிங் தான். சரிங்களா, சலீம், சரியா சலீம் அப்படின்னு வச்சுக்க எழுதிடலாம். இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐட்டமுக்கு அதிக பர்சன்டேஜ் 50 to 60%. நெக்ஸ்ட் ஒன் அடுத்து அலுமினா வந்துட்டு 20 to 30%. நெக்ஸ்ட்டு லைம் 5% அப் டு 5%. அயன் ஆக்சைடும் 5%, 5 to 6% கொடுத்துருக்காங்க. 5% ஈஸியாக ஆரம்பிச்சுக்கலாம். 2 to 5%. மெக்னீசியம் வந்துட்டு லெஸ் தென் 1%. இதான் வந்துட்டு காம்போசிஷன் ஆஃப் பிரிக்ஸ். இதனோட கண்டென்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இருக்குது, அதை எடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதனோட ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க, என்ன ஃபங்க்ஷன் அலுமினால என்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம், பிளாஸ்டிசிட்டி கொடுக்கும். இம்பார்ட் plasticity, வளவளன்னு போட அந்த கேபிள் தான் செய்ய போகிறாங்க. சிலிக்கா அதிகம் வச்சுட்டா உங்களுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றுறது வந்துட்டு குளகுளம் ஆகும். அதுக்காக வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறது சிலிக்கா தான். நெக்ஸ்ட் வந்துட்டு அலுமினா தான் வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கும். இம்பார்ட் பிளாஸ்டிசிட்டி. நெக்ஸ்ட் ஒன் சிலிக்கா வந்துட்டு கிராக் ஸ்லிங்கேஜ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடும். ப்ரிவென்ட்ஸ் கிராக் ஸ்லிங்கேஜ் எதுவுமே வராமல் தடுத்துரும். நெக்ஸ்ட் லைமுக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான், ப்ரிவென்ட்ஸ் த கிராக்கிங். அயன் ஆக்சைடு உங்களுக்கு தெரியும், ரெட் கலர் இருக்கும். அதை வந்துட்டு என்ன பண்ணுன்னா இம்பார்ட்ஸ் ரெட் கலர் டு த பிரிக்ஸ். இது மிக்ஸ் பண்ணுறதுனா நமக்கு வந்துட்டு பிரிக்ஸ் வந்துட்டு ரெட் கலராக கிடைக்குது. ரெட் கலர் டு பிரிக்ஸ். இம்பார்ட்ஸ்னால் மிக்ஸ் பண்ணுறது இருக்கும், கலர் டு பிரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மெக்னீசியம் வந்துட்டு எல்லோ டிக்ரீசஸ். இதுவும் சிங்கேஜை பற்றி தான். இது வந்துட்டு எல்லோ கலர் கொடுக்குது. இம்பாக்ட்ஸ் எல்லோ கலர் கொடுக்குது. அதோட வந்துட்டு ஸ்ரிங்கேஜை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது. ரிமார்க்ஸ் வந்துட்டு அலுமினா அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா இது பிரிக் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்தால் நல்லது தான், சரிங்களா. ஆனால் வந்துட்டு கல் உடச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். சரிங்களா, ஸ்ட்ரென்த்துங்கிறது ஹார்ட்னஸ்ங்கிறது ரெண்டு வேறு டைப். சரிங்களா, ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்தால் ஸ்ட்ரென்த் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் கல் உடச்சி வைக்கிறதுக்குலாம் சிரமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிலிக்காங்கிறது இந்த மாற்றி இதில் வந்துட்டு ஹார்ட்னஸ் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு சிலிக்கா அதிகமாச்சுன்னா பிரிக்குக்குள்ள இந்த 5 மெட்டீரியலுக்குள்ள
ஏற்படுற பாண்டை வச்சு ரிடியூஸ் பண்ணிடும். பிரேக்ஸ் த பாண்ட். இந்த 5 கெமிக்கல் இருக்கு இல்லையா, பிரேக்ஸ் த, அதுக்கு நடுவில் ஏற்படுற பாண்டை வந்துட்டு ரிடியூஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் லைம் வந்துட்டு என்னன்னா, லைம் இருந்துச்சுன்னா சூடு தாங்காது, அது வந்துட்டு டக்குன்னு உடஞ்சிடும். அதனால தான் ரீசன். இது என்னன்னா, லைம் அதிகமாக இருந்துச்சுன்னா causes the brick to change the shape. Causes the brick to change the shape. ஏன்னா ஹீட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக் என்னாகும், உடஞ்சிடும். அடுத்தது அயன் ஆக்சைடு அதிகமாக வச்சுன்னா பிளாக் கலர் ஆகிடும். பிளாக் கலர் இல்லைன்னா டார்க் ப்ளூ, பிளாக் ஆர் டார்க் ப்ளூ வரும், கலரும் ஆகிடும். Next one, excess leads to decay of bricks. இது அதிகமாக வந்துச்சுன்னா பிரிக் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாத decay of brick. ஈஸியானது. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் சொல்கிறேன். இதனோட காப்பி வந்துட்டு உங்களுக்கு வீடியோவோட பிகினிங்லேயே இருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் பின்னாடி கொடுக்க போகிறேன், அதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே ஸ்டெப்ஸ் வந்துட்டு முக்கியமான கொஸ்டின்ங்க. சரிங்களா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே. செகண்ட் ஒன் மோல்டிங், drying, burning. இந்த 4 முக்கியமான ஸ்டெப்பு. சரிங்களா, இதுக்குள்ள சப்டிவிஷன் நிறைய இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே பார்த்துடலாம். இதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அன்சாயிலிங். நீங்க எழுதும்போது எக்ஸாம்ல ஹெட்டிங் வைஸா பிரிச்சு எழுதிங்கன்னா பெட்டர். ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டெப்ஸ்னு போட்டு இந்த 4 ஸ்டெப்பையும் பேஜுக்கு சென்டர் பண்ணி இந்த 4 ஸ்டெப்பையும் எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு, அதுக்கு கீழே லெஃப்ட் சைடு என்ன வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே அப்படின்னு போடுறீங்க. அதில் வந்துட்டு அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதையெல்லாம் 1 2 3 லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அன்சாயிலிங். இப்போ அந்த தியரி நான் வீடியோஸ் பிகினிங்கில் இருக்கும், அதை எடுத்து பாருங்கள். த கிரவுண்ட் சூசன் ஃபார் டேக்கிங் கிளே ஃபார் பிரிக்ஸ் இஸ் அன்சாயில்டு ஃபார் எ டெப்த் ஆஃப் அபவுட் 200 mm. அதாவது எந்த இடத்துலேருந்து நம்ம களிமண் எடுக்க போகிறோமோ அந்த இடத்துல ஒரு 200 mm டெப்த், 8 inch டெப்த்துக்கு வந்துட்டு மேலே இருக்கிற மண்ணை ரிமூவ் பண்ணிடுறோம். The clay in the top soil of the surface is full of impurities and hence it is to be rejected for the purpose of the preparation of bricks. ஏன் ரிமூவ் பண்ணுறோன்னா டாப் சர்ஃபேஸில் வந்துட்டு நான் கண்டினியூஸாக அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு குப்பை நிறையா கிடந்துட்டுருக்கு அதில். அதனால் அதை வந்துட்டு ஃபுல்லு ரிமூவ் பண்ணிடுறோம். அடியில் இருக்கிற மண் தான் வந்துட்டு எந்த குப்பை இல்லாமல் இருக்கும். அது கல்லெல்லாம் இருக்கும், கல்லெல்லாம் தனியாக செக்ரிகேட் பண்ணுறது அது ஒரு ப்ராசஸ்க்கு. அதெல்லாம் மேலே தூசி அதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி மேலே இருக்கிற ஒரு 200 mm வந்துட்டு எடுத்துகிறோம். அடுத்து ரெண்டாவது வந்துட்டு இதுதான் அன்சாயிலிங். ரெண்டாவது டிக்கிங்னா வந்துட்டு பறைக்கிறது, ஆழமாக பறைக்கிறது. இப்போ டாப் சர்ஃபேஸ் 200 mm வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், டிக்கிங்கில் வந்துட்டு த கிளே இஸ் தென் டக் அவுட் ஃப்ரம் த கிரவுண்ட். அதுக்கப்புறமா அடியில் இருக்கிறது களிமண். அந்த களிமண் வந்துட்டு கிரவுண்ட்லேருந்து எடுக்கிறோம். இட் இஸ் ஸ்ப்ரெட் ஆன் த லெவல்டு கிரவுண்ட் ஜஸ்ட் எ லிட்டில் டீப்பர் தன் த கிரவுண்ட் ஜென்ரல் லெவல் ஆஃப் த கிரவுண்ட். இட் இஸ் ஸ்ப்ரெட் ஆன் த லெவல்டு கிரவுண்ட் ஜஸ்ட் எ லிட்டில் டீப்பர் தன் த ஜென்ரல்
கிரவுண்டோட அதுக்கு அடியில் இருக்கிறத டிக் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. த ஹைட் ஆஃப் ஹீப்ஸ் ஆஃப் கிளே இஸ் அபவுட் எது வரைக்கும் ஒரு 600 to 1200 mm வரைக்கும் எக்ஸ்கவேட் பண்ண போகிறாங்க இதில். சரிங்களா. மூணாவது கிளீனிங். இப்போ ஃபஸ்ட்டு டாப் லேயர் ரிமூவ் பண்ணோம் 200 mm. அடுத்தது 600 mmலேருந்து 1200 mm வரைக்கும் மண்ணை வெளியே தோண்டி எடுத்துட்டோம், தோண்டி குமிச்சாச்சு. மூணாவது ப்ராசஸ் கிளீனிங். கிளீனிங் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய என்ன கலந்துருக்குன்னா, the clay as obtained with the process of digging should be cleaned of stones, pebbles, vegetable matters. இப்போ தோண்டி மண்ணெல்லாம் குமிச்சு வச்சிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா குப்பை ஏதாவது இருக்கும். சரிங்களா. அடுத்து ஸ்டோன்ஸ், சின்ன சின்ன கல் இருக்கும். பெபிள்ஸ்னால் கூழாங்கல் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் க்ளீனிங். இஃப் திஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன் எக்ஸஸ், இதை க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா, இந்த க்ளே க்ளீன் பண்ணாமல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, இந்த க்ளே இஸ் டு பி அதை திரும்ப ஒரு தடவை வந்துட்டு அதை மண்ணை வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. வாஷ் பண்ணி ஸ்க்ரீன் பண்ண சொல்கிறாங்க. ஸ்க்ரீன்னா சல்லடை போட்டு சளிச்செடுக்க சொல்கிறாங்க, ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா. ஏன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா ஆள் விட்டு பொறுக்கிட்டு போயிடலாம், நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு பேசாமல் வந்துட்டு நம்ம சளிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம், அதை சொல்லிக்கிறாங்க. such a process naturally will prove to be troublesome and expensive. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும். அதனால் நம்ம இடத்த சூஸ் பண்ணும்போதே வந்துட்டு நல்ல இடத்த நம்ம சூஸ் பண்ணிக்கணும். such a process is naturally prove to be troublesome and expensive. The lumps of clay should be converted into powder form in the earth crushing roller. லம்ப்ஸ் அப்படின்னா கட்டியாக இருக்கிறது. கட்டியாக இருக்கிறதுல மண்ணாங்கட்டின்னு சொல்லுவோம். அந்த மண்ணாங்கட்டியில் வந்துட்டு பவுடரை வந்துட்டு அடித்து உடச்சி பவுடராக மாற்றிக்கணும். சாதாரண களிமண்ணாக மாற்றிக்க சொல்லியிருக்காங்க மண்ணாங்கட்டியாக இருக்கிறது. அடுத்து நாலாவது வெதரிங். The clay is then exposed to atmosphere for softening or mellowing. சரிங்களா. இது இந்த வார்த்தையை வந்துட்டு அவங்க வெதரிங் ப்ராசஸை அவங்க 2 மார்க்கில் கேட்கலாம். இந்த clay is then exposed to atmosphere for, அது இதெல்லாம் க்ளீன்லாம் முடிச்சதுக்கப்புறம் குவியல் மண்ணில் பரவலாக்கி ஓப்பன் டு அட்மாஸ்பியர் மாதிரி ஓப்பனாக வெயிலில் வந்து நல்லா காய விட்டுறாங்க. அந்த ப்ராசஸ் பேர் மெல்லோயிங். த பீரியட் ஆஃப் எக்ஸ்போசர் வேரிஸ் ஃப்ரம், எத்தனை நாளைக்கு அப்படி விட்றாங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ஃபுல்லு வந்துட்டு அப்படியே பருவத்தில் விட்டுறாங்க. ஃபார் எ லார்ஜ் ப்ராஜெக்ட் த clay is dug out just before the monsoon and it is allowed to weather throughout the monsoon. The clay. அடுத்தது அது இது சின்ன சின்ன சூழ்நிலையில் இப்படி செய்கிறாங்க. பெரிய சூழ்நிலையில் the clay is dug out just before the monsoon. மான்சூனுக்கு முன்னாடி, மான்சூன்னா ஒரு சீசன், அந்த சீசனுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு அந்த சீசன் ஃபுல்லுமே வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே காய விட்டுறாங்க. சரிங்களா. அடுத்து பிளண்டிங். அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு வெதரிங்க்கு அப்புறம் பிளண்டிங். பிளண்டிங்கிறத வந்துட்டு மிக்சிங் பண்ணுறது அர்த்தம். அஞ்சாவது ப்ராசஸ் பிளண்டிங். பிளண்டிங்கிறது வந்துட்டு the clay is made loose and any ingredients to be added to it, it is spread out at its top. ஏதாவது மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு டாப்பில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சுருப்போம். அதை வந்து டாப்பில் வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. The blending indicates the intimate or harmonious mixing. பிளண்டிங்கிறது ஒன்றும் இல்லை, மிக்சிங் தான் சொல்லியிருக்காங்க. It is carried out by taking small portion of clay every time and by turning it up and down in the vertical direction. The blending makes clay fit for the next stage of tempering. இப்போ எப்படி நம்ம வந்துட்டு மாட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது மணல் சிமெண்ட்டு ரெண்டையும் வந்துட்டு ஒன்று போட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய மம்டியில் வெட்டி மிக்ஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் கொஞ்சம் பண்ண சொல்லிக்கிறாங்க. சரிங்களா. இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த கிளே ரெடி ஆகிடும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து 6வது ஸ்டேஜ் டெம்பரிங். டெம்பரிங்கிறது இந்த ப்ராசஸ் ஆஃப் டெம்பரிங் the clay is brought to a proper degree of hardness. ஹார்ட்னஸ் எவ்வளோ தேவையோ, அந்த சூளைக்கு செங்கல் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ பதமாக வேணுமோ அந்த பதத்துக்கு வந்து இந்த டெம்பரிங் ப்ராசஸில் கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் இட் இஸ் மேட் ஃபிட் ஃபார் த நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆஃப் மோல்டிங். மோல்டுக்கு உள்ளே போடுறதுக்கு என்ன பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் கொண்டு வந்துடுறாங்க. த வாட்டர் இன் ரெக்யர்ட் குவான்டிட்டி இஸ் added to clay and the whole mass is kneaded or pressed.
நீடட் ஆர் ப்ரெஸ்ட்னா அழுத்துறாங்க, இல்லைன்னா காலில் வச்சு மிதிக்கிறாங்க, ரெண்டுல ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. சரிங்களா? ப்ரெஸ்ட் அண்டர் த ஃபீட் ஆஃப் மென் ஆர் கேட்டில். ஒன்றா நம்ம மனுஷங்க வச்சு மிதிக்கிறாங்க, இல்லைன்னா ஆடு மாடுகள் வச்சு மிதிக்க விடுறாங்க. த டெம்பரிங் should be done exhaustively to obtain the homogeneous mass of clay of uniform character. டெம்பரிங்கிறது வந்துட்டு நல்லாவே ரொம்ப டைம் கொடுத்து நல்லா பண்ணணும். அப்படி பண்ணோம்னா தான் ஹோமோஜீனியஸ் மாஸ் கிடைக்கும். அதாவது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மோல்டிங். நெக்ஸ்ட் ஒன்று மோல்டிங் பார்க்கலாம். சரி, நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நான் படிப்படிக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? சரி, நீங்கள் எழுதிருக்கீங்க, அதெல்லாம் அப்படி பாருங்கள். ரிவ்யூஸ் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகே. ஸோ இது வெளியே இப்போ வர முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு மோல்டிங்கு. மோல்டிங்கில் வந்துட்டு என்னன்னா, இப்போ கிளேவை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறமா மோல்டு பண்ண போகிறோம். மோல்டிங்னா அந்த மோல்டு வச்சுருப்பாங்களே அந்த பாக்ஸ் ஷேப்பில், அதில் வந்துட்டு அந்த களிமண்ணை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் மோல்டிங். அந்த ப்ராசஸ் பேர் மோல்டிங்கு. இது 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஹேண்ட் மோல்டிங், ஒன்று வந்துட்டு ஹேண்ட் மோல்டிங். ரெண்டாவது மிஷின் மோல்டிங். மிஷின் மோல்டிங். சரிங்களா? ஹேண்ட் மோல்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கம்மியான கம்மி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்துட்டு கையிலேயே ஆளுகள் விட்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? மிஷின் மோல்டிங்கிறது லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறது. அந்த வாகை சுடுவா படத்தில் வர மாதிரி ஹேண்ட் மோல்டிங்கிறது ஆளுங்க நிறையா இருப்பாங்க. லோக்கலாக நிறைய கிடச்சாங்கன்னா அவங்க வச்சு மோல்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேண்ட் மோல்டிங்கு. அதுக்கு டாபிக்ஸ் பாருங்கள். பாயிண்ட்ஸு. இன் ஹேண்ட் மோல்டிங் த bricks are molded by hand, that is manually. It is adapted where manpower is cheap and readily available. சரிங்களா? இது எப்போ பண்ணுவோம்னா, மேன்பவர் நிறையா இருக்குது அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இது இந்த ஸ்கில் போயிடும். அடுத்து ஸ்மால் ஸ்கேலில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹேண்ட் மோல்டிங் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த மோல்ட்ஸ் என்ன ஷேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பாக்ஸாக இருக்கும். அது வந்துட்டு டாப் அண்ட் பாட்டத்தில் வந்துட்டு ஓப்பனாக இருக்கும். இந்த மேட் ஆஃப் ஒன்றா மரக்கட்டையில் செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு டயக்ராம்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். சரி, ஹேண்ட் மோல்டிங் பொறுத்தவரைக்கும் 4 பாயிண்ட்ஸ் என்னென்னா, மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறது ஹேண்ட் மோல்டிங் அப்படின்னு எழுதிக்கிற ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு வேர் மேன்பவர் இஸ் சீப் அண்ட் ரெடிலி அவைலபிள் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஹேண்ட் மோல்டிங் போயிடலாம். அடுத்து வந்துட்டு மோல்டெல்லாம் பாக்ஸ் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும், அடியிலையும் மேலேயும் வந்துட்டு ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். நான் 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் வந்துட்டு they may be made of wood or steel. வுட்டில் இருக்கும் இல்லை ஸ்டீல் இருக்கும் அப்படின்ட்டு ஹேண்ட் மோல்டிங்க்கு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துறோம். அதுக்கு டயக்ராம் இருக்கிறதுலையே. சரிங்களா? அடுத்து அந்த மோல்டுலேயும் இன்னொரு 2 பாயிண்ட், 4 பாயிண்டோட இன்னொரு 2 சேர்த்துக்கு. இட் மே அந்த மெட்டீரியல் வுட்டு ஆர் ஸ்டீல்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு வந்துட்டு அந்த மெட்டீரியல் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது நம்ம ஹேண்டிலோடு இருக்கும், அது மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? வெல் சீசன் வுட்டில் வந்துட்டு தயாரிக்கணும்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம எழுதணும்னா எழுதிக்கலாம், இது 4 பாயிண்ட் கூட போதும். சரிங்களா? நிறையா எழுதிட்டு இருக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு பாயிண்ட் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்மலாக இருக்கிறத விட நார்மல் சைஸ் 230 mm அப்படின்னா ஒரு 8 to 12% அதிகமாக தான் இருக்கும். அது மோல்டோட லென்த்து. ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த கல்லில் வந்துட்டு சூளையில் போட்டு சூடு பண்ணும்போது ஸ்ரிங்கேஜ் ஆகும், சுருங்கும். அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ அதிகம் பண்ணிக்கிறாங்கன்னா 230 mm, அதில் ஒரு 10%, 23 mm சேர்த்து 250 mm வந்துட்டு மோல்டு இருக்கும். மோல்டு பெருசாக இருக்கும், அதை சூடு பண்ணும்போது ஸ்ரிங்க் ஆகிடுது. சரிங்களா? அடுத்தது த பிரிக்ஸ் ப்ரிப்பேர்டு பை ஹேண்ட் மோல்டிங். அதில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. கிரவுண்ட் மோல்டட் அண்ட் டேபிள் மோல்டட் 2 இருக்குது. கிரவுண்ட் மோல்டட் பிரிக்ஸ்னால் வந்துட்டு அந்த கையில் செய்கிறதே தான், அதை வந்துட்டு நார்மல் நேச்சுரல் கிரவுண்ட்லேயே வச்சு செஞ்சாருன்னா அது வந்துட்டு கிரவுண்ட் மோல்டட் இருக்குது. அது வந்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேபிள் மோல்டட்னா டேபிளில் வச்சுட்டு அந்த உட்டன் பீஸ் வச்சு மோல்டு வச்சு கையில் மிக்ஸ் பண்ணி போட்டு பண்ணாங்கன்னா அது வந்துட்டு டேபிள் மோல்டு. சரிங்களா? இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஃப்ராகுன்னு ஒரு டைம் வரும்.
ஃப்ராக்ங்கிறதுனா அது இம்பார்ட்டன்ட் 2 மார்க், ஒரு 10 to 20 mm திக்னஸில் இருக்கும். அதை நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம செங்கல் மேலே நம்ம அந்த பிராண்டோட பேரை அச்சடிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்கள் ஊரில் ஏதோ சம் XYZ அந்த பிராண்டை வந்துட்டு அப்படியே அச்சு மாதிரி அடிச்சிருப்பாங்க. அந்த அச்சடிச்சிருக்காங்களா அந்த லெட்ரு அந்த இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃப்ராக்கு. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் த ட்ரேட் நேம் ஆஃப் த மேனுஃபேக்சரர். கண்டிப்பாக 2 மார்க் வருங்க, படிச்சுங்க. சரி, இட் இண்டிகேட்ஸ் த ட்ரேட் நேம் ஆஃப் த மேனுஃபேக்சரர். இன் பிக் ஒர்க் த bricks ஆர் லேட் வித் த ஃப்ராக் அப்பர்மோஸ்ட். இதில் வந்துட்டு பிரிக் ஒர்க் அந்த பிரிக் ஒர்க்கு லே பண்ணும்போது ஃப்ராக் வந்துட்டு மேலே வர மாதிரி தான் வந்துட்டு வைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இட் thus affords a key for mortar when the next brick is placed over it. அப்போ வந்துட்டு அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாண்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வைக்கிற கலவை வச்சு அதுக்கு மேலே அடுத்த வரி வைக்கும்போது கொஞ்சம் பாண்டு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மெஷின் மோல்டு வரும். கேன் மோல்டு பார்த்தோம். இப்போ மெஷின் மோல்டு வரும்போது மெஷின் மோல்டில் 2 இருக்குது, பிளாஸ்டிக் கிளே மிஷின்ஸ் அண்ட் ட்ரை கிளே மிஷின்ஸ். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. சரிங்களா? ஒயர் கட் பிரிக்ஸ் ஒன்று இருக்குது, ஒயர் கட் பிரிக்ஸ்னு ஒரு டைம் இருக்குது. அது வந்துட்டு இப்போது ஒயர் கட் பிரிக்ஸ் என்ன பார்த்தலாம். மெஷின் மோல்டு பிரிக்ஸில் வந்துட்டு ஒயர் கட் மிஷின்ஸ் வருது. சச் மிஷின்ஸ் கண்டெய்ன்ஸ் எ ரெக்டாங்குலர் ஓப்பனிங் ஆஃப் சைஸ் ஈக்குவல் டு லென்த் அண்ட் வித் ஆஃப் த பிரிக். இதில் வந்துட்டு அது மெஷின்லேயே அந்த மோல்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது தேவையான லென்த்து பிரெத்து வச்சு மெஷின்லேயே வந்துட்டு அந்த ஹோல்ஸ் இருக்குது, ஹோல்ஸ் மாதிரி தெரியும். இந்த பக்டு கிளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கிளே, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளேயில் வந்துட்டு கடைசியாக ஒரு டெம்பரிங் ஒன்று பார்த்தோம்னாங்க. அந்த கிளேவை மெஷினில் ஃபில் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் அண்ட் as it comes out from the opening, அது வந்து வெளியே ஃபில் பண்ணிவிட்டு அமுத்தும் போது அந்த வெளியே வரும்போது வந்துட்டு இட் இஸ் கட் இன்டு ஸ்ட்ரிப்ஸ் பை ஒயர் ஃபிக்ஸ்ட் இன் த ஃப்ரேம்ஸ். அந்த ஃப்ரேம்ஸில் வந்துட்டு ஒயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயர்ஸோட அச்சு வந்துட்டு அதில் வந்துட்டு விழுந்துடும் அந்த பிரிக்ஸில். த அரேஞ்ச்மெண்ட் இஸ் மேட் இன் சச் எ வே தட் strips of thickness equal to that of the bricks are obtained. அதில் அந்த ஸ்ட்ரிப்ஸில் வந்துட்டு எவ்வளோ திக்னஸில் வந்துட்டு வச்சுருக்காங்களோ அதே திக்னஸில் வந்துட்டு நம்ம பிரிக்ஸ்லேயும் வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் த ஒயர்ஸ் ஆர் கட் பை த ஒயர், எஸ் த பிரிக்ஸ் ஆர் கட் பை த ஒயர், தே ஆர் நோன் அஸ் ஒயர் கட் பிரிக்ஸ். பிரிக்ஸை வந்துட்டு ஒயரில் கட் பண்ணுறதுலாம் வந்துட்டு ஒயர் கட் பிரிக்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு ட்ரையிங். ட்ரையிங்க்கு வந்துட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எந்த இதில் வந்துட்டு எப்படி அடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோர்சஸ் 135, கோர்சஸ் 246 இந்த டயக்ராமில் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டயக்ராமில் 2 பார்த்து போட்டிங்கன்னா அது ஒரு பேஜ். தியரியில் ஒவ்வொரு டாப்பிக்கும் 2 பாயிண்ட் ஒரு மோல்டிங்கு போட்டிங்கன்னா ஒரு 1/2 பேஜ் இருக்கணும், ட்ரையிங்க்கு ஒரு 1/2 பேஜ், பார்னிங்க்கு ஒரு 1/2 பேஜ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளேக்கு ஒரு 1/2 பேஜ், ஒரு பேஜ் அப்படி போட்டிங்கன்னாவே மினிமம் 3 பேஜுக்கு ஒரு டயக்ராம் 4 பேஜாக வந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் எழுத வேண்டியதில்லை. சரிங்களா? ரொம்ப இருக்கிறதெல்லாம் படிக்கணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே மட்டுமே முழுசும் படிச்சுட்டு 3 விட்டு போயிடாதீங்க. 4மே நீங்கள் 4மே எழுதிடணும். 4மே கொஞ்சம் கொஞ்சம் எழுதிருந்தா போதும். சரிங்களா? ட்ரையிங்கில் பார்த்தீங்கன்னா எப்படி அடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் லேயர்ஸ் எடுக்கணும். ஒரு சைடு ஒரு டைம் வந்துட்டு இப்படி குறுக்க வச்சாங்கன்னா லென்த் வைஸ் நமக்கு விசிபிளாக தெரியாமல் இருந்துச்சாங்கன்னா அடுத்து அதுக்கு மேல் லேயருக்கு வந்துட்டு இன்னொரு கட்டையை வச்சு பிரெத் வைஸ் வந்துட்டு நமக்கு விசிபிளாக தெரிய மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸாக அடுக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? அதில் சர்க்குலேஷன் ஆஃப் ஏர். நார்மல் ஏர் சர்க்குலேஷன்லேயும் வந்துட்டு காயறது இருக்குது. அது வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும். அப்புறம் அப்படி அடுக்கிறது வந்துட்டு எத்தனை டயர்ஸ் அப்படின்னு பார்த்தா 8 to 10 அடுக்கு வரைக்கும் 8 to 10 டயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 10 அடுக்கு வரைக்கும் அடுக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது பிரிக்ஸ் லே பண்ணுறது வந்துட்டு ஆல்டர்னேட் லேயராக அடுக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? The bricks should be allowed to dry till they become leather hard or burn dry with the moisture content about 2% or so. அதுக்கு மாய்ஸ்டர் கண்டென்ட்டில் 2% வர அளவுக்கு காய விடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு 100% மாய்ஸ்டர் இருக்கிறதுல அது வந்துட்டு 100% ஃபுல்லு ட்ரை 2% வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம காய வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ட்ரை இதெல்லாம் நார்மல் ட்ரையிங்கு. ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங்கில் வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக ஹீட் பண்ணுறது. அதில் வந்துட்டு 120 டிகிரி வரைக்கும் நம்ம டெம்பரேச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். அது வந்துட்டு 1 to 3 டேஸில் வந்துட்டு இது வந்துட்டு ஃபுல்லுமே டெம்பரேச்சர் 3 நாளுக்கு வந்துட்டு 120 டிகிரி மெயின்டைன் பண்ணுறோம்.
மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு ஃபுல் ட்ரையாகி பிரிக் கிடச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பீரியட் ஃபார் ட்ரையிங் வந்துட்டு நார்மலாக ப்ரிவேலிங் வெதர் கண்டிஷன்ஸ் பொறுத்து அது மாறும். யூஸ்வலி எத்தனை நாள்னா 3 to 10 நாள் வரைக்கும் இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக 3 நாள், நேச்சுரல்னா 10 நாள் வரைக்குமே காய்வான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, அவ்வளோதாங்க.